ஆர விகிதம், த ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. அயனி சேர்மங்களுடைய வடிவங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோடியம் குளோரைடுடைய வடிவங்கள், சோடியம் குளோரைடுடைய வடிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அடங்கியுள்ள அயனிகளின் உருவளவு, இந்த சோடியம் அயனியாக இருக்கட்டும் அல்லது குளோரின் அயனியாக இருக்கட்டும், இந்த அயனிகளுடைய உருவளவு மற்றும் வேதி வினைக்கூறு விகிதங்களுடைய அடிப்படையில் அமையும். பொதுவாக அயனி படிகங்களில் பெரிய உருவளவுள்ள எதிர் அயனிகள் நெருங்கி பொதிந்த அமைப்பிலும், நேர் அயனிகள் அவ்வமைப்பின் வெற்றிடங்களிலும் காணப்படுகின்றன. நேர் மற்றும் எதிர் அயனிகளுக்கிடையேயான ஆர விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த RC + / RA- அப்படிங்கிறது. இந்த ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த RC+ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த கேட்டயான், இந்த RA- ரேடியஸ் ஆஃப் தி ஆனயான். இதுக்கு ரெண்டுக்குள்ள விகிதம் தான் வந்து ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஆனது படிக வடிவமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. பின்வரும் அட்டவணையானது ஆர விகிதம் மற்றும் அயனி படிகங்களினுடைய வடிவமைப்பு ஆகியவற்றிற்கான தொடர்பினை வந்து இது தருகிறது. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அணைவு எண், அமைப்பு, எடுத்துக்காட்டு. இப்போ இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.155 to 0.225 இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ அணைவு எண்ணுன்னு பார்க்கும்போது 3, இது அமைக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண தளம். எடுத்துக்காட்டு இந்த போரான் ட்ரைஆக்சைடு. அடுத்தது 0.225 to 0.414 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு இடையில அமையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அணைவு எண் வந்து 4. இது அமைக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்முகி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குங்கிறாங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மட்டும் தானா கிடையாது, நம்ம மெர்க்குரி சல்ஃபைடு கூட வந்து எழுதலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து இது போல் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம எழுதிக்கிறலாம். அடுத்தது 0.414 to 0.732. இப்போ இதுக்கு இடையில அமையக்கூடிய வேல்யூவாக இது அமையும் போது அதனுடைய அணைவு எண் வந்து பார்த்தீங்கன்னா 6. இதை அமைக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எண்முகி அமைப்பு. இப்போ சோடியம் குளோரைடு, சோடியம் புரோமைடு, கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அடுத்தது 0.7322 to 1.0. இது வந்து பார்த்தீங்கன்னா 8, அணைவு எண் வந்து 8. இது அமைக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கனசதுரம். சீசியம் குளோரைடு, சீசியம் புரோமைடு, அமோனியம் புரோமைடு, இதெல்லாம் வந்து இதற்கான எடுத்துக்காட்டுகளாக நம்ம வந்து சொல்லிக்கிறலாம்.